வெறுமனே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதில் அதில் பல அறிவியல் கூற்றுகள் இருக்கு. ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த செய்திகள் உள்ள அடங்கி இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுகிறாங்கன்னா, வலகது கலக்கனல் இன்சான மின் சுலாலத்தி மின் தீன், மனிதனை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். சும்ம கலக்கனன் நுத்துஃபத்தா அலக்கத்தன், பிறகு இந்த அந்த மனிதனை ஃபஜஅல்னா ஃபீ கராரி மக்கீன், ஒரு விந்து துளியாக பாதுகாப்பான இடத்திலே அவனை நாம் ஆக்கிவிட்டோம். முதல் மனிதனை பற்றி பேசும்போது மண்ணுன்னு பேசுது, அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மனிதர்களை பற்றி பேசும்பொழுது களிமண், அந்த களிமண்ணுடைய சத்து அப்படிலாம் பேசுகிறது. இப்போ அந்த விந்து துளியை ஒரு பாதுகாப்பான இடத்திலே நாம் ஆக்கி வைத்தோம். சும்மா கலக்கனன் நுத்துஃபத்தா அலக்கத்தன், பிறகு அந்த நுத்துஃபாவை அந்த விந்து துளியை ஒரு கருவுற்ற சினை முட்டையாக நாம் ஆக்கினோம். சும்மா கலக்கனன் நுத்துஃபத்தா அலக்கத்தன் கலக்கனல் அலக்கத்த முல்லுகத்தன், பிறகு அந்த கருவுற்ற சினை முட்டையை சதை துண்டாக நாம் மாற்றினோம். கலக்கனல் முல்லுகத்த இலாமன், பிறகு நாம் அந்த சதை துண்டை எலும்பாக மாற்றினோம். கலக்கனல் முல்லுகத்த இலாமன் கசவுனல் இலாமல் அஹ்மா, பிறகு அந்த எலும்புக்கு நாம் இறைச்சியை போர்த்தினோம், ஆடையாக அணிவித்தோம். சும்மா அன்சனாவு ஹல்கன் ஆகர், பிறகு அவனை நாம் வேறொரு படைப்பாக ஆக்கினோம். ஃபதபாரக் அல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களில் அழகானவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் என்று அந்த வசனம் முடிகிறது. ஆரம்பத்திலிருந்து களிமண்ணுடைய சத்திலிருந்து படைக்கப்பட்டான். அது ஒரு விந்து துளியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த விந்து துளி ஒரு கருமுட்டை சினை முட்டையாக மாறுகிறது. அந்த சினை முட்டை சதையாக உருவெடுக்கிறது. சதை மீண்டும் எலும்பாக மாறுகிறது. எலும்பின் மீது இறைச்சி போர்த்தப்படுகிறது. அந்த இறைச்சி போர்த்தப்பட்டதற்கு பிறகு அது வேறொரு வடிவம் பெறுகிறது. சும்மா அன்சனாவு ஹல்கன் ஆகர்,